குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பாக்குறேன். சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய தேமுதிக பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான பிரேமலதா கவர்னர் அர்லேகரை கடுமையாக சாடினார். கவர்னர் உரையில் 37 இடங்களில் தமிழை தப்பு தப்பாக படித்தார். தலைவர்கள் பெயரை கூட கவர்னர் சரியாக உச்சரிக்கவில்லை என்று பிரேமலதா பேசினார். உடனே குறுக்கிட்ட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பிரேமலதாவுக்கு பாடம் எடுத்தார். வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர் தமிழில் பேச முயற்சிப்பதே பெரிய விஷயம் என்றார். அதோடு கவர்னருடன் தனிப்பட்ட முறையில் நடந்த உரையாடலின் போது அவருக்கு எவ்வளவு தமிழ் ஆர்வம் இருந்தது என்பதை தான் வியர்ந்து பார்த்ததாகவும் சபாநாயகர் சொன்னார். அந்த உரையாடலையும் சபையில் நினைவு கூர்ந்தார். செந்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாம் கேட்கும்போது அது நம் காதல தேன் பாய்ந்ததாக தான் நம்ம எல்லாரும் சொல்வோம். ஆனால் அன்றைக்கு ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பாக்குறேன். முற்றிலுமாக அவருடைய உரையில அத்தனை பிழைகள் அன்றைக்கு இருந்தது. உறுப்பினர் உட்காருங்க. உட்காரணுமா? உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காரு. இல்ல உட்காருங்க ப்ளீஸ். மாண்புமிகு உறுப்பினர் ஆளுநர் உரை மீது சொல்லுகிற போது தமிழ் உச்சரிப்பு பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர் அரசின் சார்பில் இங்கே தன்னுடைய உரையை அவைக்கு படிக்க வந்தபோது புதிதாக தமிழகத்தில் வந்திருக்கிற வேறு மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய ஆளுநர் முதலில் எல்லா தலைவருடைய பெயரையும் உச்சரிக்க முயன்றதை நாம் முதல்ல பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லா பெயர்களையும் விடாமல் படிக்க வேண்டும் என்று அவர் காட்டிய ஆர்வத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கின்றார் என்பதை நான் அவரை நேரிலே சென்று ஆளுநர் உரைக்கு உரையாற்ற நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்க சென்றபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று சிலவற்றை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆங்கிலத்தில். அதில் சுதந்திர போராட்டத்தில் இவ்வளவு பெரிய வீரர்கள், இவ்வளவு பெரிய தியாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் என்பதை பார்த்து நான் ரொம்ப வியப்படைகிறேன் என்று சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், தமிழில் வந்தவுடனே நான் வணக்கம் என்று சொல்ல கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம், நல்லா இருக்கீங்களா என்று கேளுங்கள் அப்படி என்று சொன்னேன். ஆங்கிலத்தில் அதுக்கு நான் மொழிபெயர் சொன்னேன், நல்லா இருக்கீங்களா என்று ஆரம்பித்தார். நான் உடனே பதில் சொன்னேன், நல்லா இருக்கேன், ஐ எம் ஆல் ரைட் என்று சொன்னேன். உடனே அதை ரிப்பீட் பண்ணார். இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற, நம் நிலைமையை புரிந்திருக்கிற, நம் உணர்வுகளை புரிந்திருக்கிற ஒரு மாண்புமிகு ஆளுநர் இங்கே படிக்க முயலுகிற போது உச்சரிப்பு வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கௌரவத்துடனும் கண்ணியத்துடனும் இந்த அவையை நடத்திய அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மேற்கொண்டு அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் சபாநாயகரின் பேச்சை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பிரேமலதா மறுபடியும் கவர்னர் பற்றி சில வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகளை சபை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் சபாநாயகர். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அட்லீஸ்ட் தேன் பாய வேணாம், ஈட்டி பாய்ந்தது அது அன்றைக்கு, இது யாரும் மறுக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் இந்த தேன் பாய்ந்தது, அது அந்த வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது. அதை எடுத்துருங்க.